இது மட்டும் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். வானல் காஞ்சிடுச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு போடலாம். பூண்டு பொரிச்சிடுச்சு. கருவேப்பிலையும் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கலாம், அதை போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பாவக்காய் போட்டு அது கூட வதக்குப்போம். பாருங்கள், பாவக்காய் நல்லா கலர் மாறி இருக்குது, கலர் செஞ்சாச்சு. இப்போ தக்காளி போட்டு ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுக்கலாம். 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு ஒரு 2 டீஸ்பூனு மிளகாத்தூள் போடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு நிமிஷம் விட்டுட்டு பொரி கழிச்சு வச்சுக்க ஊற்றிக்கலாம். புளி வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் சின்னதாக ஒரு கட்டி வெல்லம், அப்போ தான் பசங்களாம் சாப்பிட்டு கசப்பு இல்லாமல் இருக்கும். வெல்லம் போட்டு நீத்திட்டோம்னா அந்த இதில் சூட்டிலே கரைஞ்சிடும். வெல்லம் நல்லா கெட்டியாக கொதிச்சு வச்சுக்கோம்.